Hello students, welcome to my channel. 8th standard தமிழ் annual exam உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாமா? ஸோ தமிழ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்தாதீங்க. ஸோ எல்லாம் படித்து நல்லாவே மார்க் வாங்கிடலாமா? சரி வாங்க சொல்லுங்களா, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பகுதி 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 10 மார்க்குக்கு கேட்குறாங்களா? ஸோ சூப்பராக எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. இத்தொடரில் தன் என்னும் சொல் டேஷ் குறிக்கிறது. செகண்ட் ஒன், புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஷ். தேர்ட் ஒன், மரத்தின் உடையாக குறிப்பிடுவது டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன், முழவு பிளஸ் அதிர என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். ஃபிஃப்த் ஒன், ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். சிக்ஸ்த் ஒன், சேரர்களின் தலைநகரம் டேஷ். செவன்த் ஒன், மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன? எய்த் ஒன், உருப்பசி என்னும் சொல்லில் உரு என்பதன் பொருள். நைன்த் ஒன், சமையலறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரமாகும். 10th ஒன், தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்துக்கு 5 மார்க்கு. நம்ம 11 பார்க்கலாமா? சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர். 12th ஒன், அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர். 13, கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் அழைக்கப்படுகின்றன. 14th ஒன், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். 15th ஒன், உலக வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாத டேஷ் எனும் அறிவுக்கலை. நெக்ஸ்ட் பொறுத்துக்க பார்க்கலாமா? 4ஆம் வேற்றுமை மண்பாண்டம், 3ஆம் வேற்றுமை கடைத்தெரு மணிமுடி. ஸோ பகுதி 2 2 மார்க்கு, 4 அட்டன் பண்ணணுமா? ஸோ குறுகிய விடையலி எவேனும் 4 விடையலி. 21, பட்ட மரம் எதனை நினைத்து கவலைப்பட்டது. 22, சிங்கன் தான் இதனை கண்டு அஞ்சுவதாக கூறினான். 23, சான்றோருக்கு அழகாவது எது? 24, தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. 25, பகைத்தவரு நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது? எவையேனும் 4 மட்டும் விடையலில. ஸோ 26, திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை? 27, ஒரு நாடு எப்போதும் அன்பையும் ஆற்றலையும் பெறும் என்று அயோத்திதாசர் கருதுகிறார். 28, தமிழ்நாட்டின் ஹைலாந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஏன்? 29, ஓவிய எழுத்து என்றால் என்ன? 30, அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் குறித்து எழுதுக. பாருங்க, எவையேனும் 2 மட்டும். 31, இடை சொற்களின் வகைகளை எழுதுக. 32, மயங்கொலி எழுத்துக்கள் யாவை? 33, எச்சம் என்றால் என்ன? ஸோ நெக்ஸ்ட் பகுதி 3 என்ன? சிறுவினா. 34, தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழ் இலக்கணார் கூறுவன யாவை? அல்லது ஆல கலிங்க நாட்டாருக்கு கண்டிய நாட்டாரும் சிங்குக்கு வழங்கிய பரிசுகள் யாவை? 35 பாருங்க, கரூர் மாவட்டம் பற்றி செய்திகளை சுருக்கி எழுதுக. அப்படி இல்லைன்னா நோய்கள் பெற காரணம் என்ன அப்படின்றத எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 36 லகர இந்த மெய்களின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக அல்லது இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டுடன் எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ சிந்தனை வினா எவையேனும் 2 மட்டும் விடையலி. ஸோ 5 மார்க் 2, மொத்தமாக 10 மார்க். 37 பாருங்க, மரங்கள் பட்டு விடாமல் காக்க செய்ய வேண்டியவைகளாக நீங்கள் கருதுவன யாவை? 38, கைவினை கலைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையான தொடர்பு குறித்து எழுதுக. 39 என்ன? பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன? ஸோ பகுதி 4 அடிமாறாமல் எழுதுக. 1 4 மார்க், 1 2 மார்க், மொத்தமாக 6 மார்க்குக்கு எழுதணும். 40, மாமழை போற்றதும் என தொடங்கும் இயற்கை போற்றுவோம் பாடல். அப்படி இல்லைனா ஒன்றே குலமும் முதல் உயிர்மினே முடிய ஒன்றே குலம் பாடல். அப்படின்னா விடல் என முடியும். ஸோ இது கம்பல்சரி. ஸோ 40ல் உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க, அதில் 1 அட்டென்ட் பண்ணணும். விடல் என முடியும் திருக்குறள் எழுதிடணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன? மொழிபெயர்ச்சி எவையேனும் 4 உடை தருக. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சூப்பராகவே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் தான் இது. ஸோ பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்தற் குறித்து எழுதுக. ஆல பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். ஆல தமிழ்மொழி செம்மையானது, வலிமையானதும் இளமையானது. 43, தொடர்களை மாற்றுகல. பாருங்க, அந்தோ பூனையில் காலில் அடிபட்டு விட்டதே செய்தி தொடராக மாற்றுக. ஆல காட்டில் புலி நடனமாடும் உள்ளது வினா தொடராக மாற்றுக. 44, ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக. ஆல திங்கள், ஆல 6. ஸோ 45, மரபு பிழையை நீக்கி எழுதுகல. சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தால் பூப்பறிக்க நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். ஸோ மரபு பிழை இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம அட்டென்ட் பண்ணி சூப்பராக மார்க் வாங்கிடலாம். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும்? அட்டென்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ 46, சொற்களை வரிசைப்படுத்தி சரியான தொடரை எழுதுகல. பார்க்கும் பொழுது உள்ளது,
அதிசயமாக உன்னை சிங்கி ஆல வேலையை நோய் குப்பசாமி இழந்திருந்த காரணமாக. ஸோ இதை வந்து வரிசைப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறது, கரெக்டான சென்டென்ஸாக நாம் மாற்றி எழுதணும். இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். படிப்போம் பயன்படுத்துவோம் கான்சனன்ட் ரேஷனல் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் சொற்களாக மாற்றணும். பகுதி 6 விரிவான விடையளி 8 மார்க்கு 3 அட்டன் பண்ணணும். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த பாட்டில் 24 மார்க்கு. ஸோ கேர்ஃபுல்லாக எல்லாமே படிச்சுக்கோங்க ஆப்ஷன் விடாமல். 48ல் எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக அல்லது எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. 49ல் பாருங்க காற்று கருவிகள் குறித்து செய்திகளை தொகுத்து எழுதுக அல்லது குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலன்களை பற்றி தொகுத்து எழுதுக. 50ல் வந்து கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கற்று எழுதுக. ஸோ நெக்ஸ்ட் வந்து நூலகத்தை வந்து முன்னுரை, நூலகத்தின் தேவை, வகைகள், நூலகத்தில் உள்ளவை, படிக்கும் முறை இதை வந்து நம்ம ஹெட்டிங்ஸாக வச்சு எழுதணும். அப்படி இல்லைன்னா இருப்பிட சான்றிதழ் வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படித்த கொஷின் எல்லாமே ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின் தான். எந்த ஒரு பயமும் இல்லாமல் நல்லா படித்து சூப்பராக எழுதிடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் செல்லுங்களா.